ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு 10வது ஸ்லோகம். அபியாசேப்ய சமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதார்த்தம் அபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். பொருளுரை: பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி செய்ய இயலாதவன் கூட முழுமுதற் கடவுளுக்காக செயல்படுவதன் மூலம் பக்குவ நிலைக்கு உயர்வு பெற முடியும். அத்தகைய செயலை எவ்வாறு செய்வது என்பது 11ஆம் அத்தியாயத்தின் 55வது பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. ஒருவன் கிருஷ்ண பக்திக்கான பிரச்சாரத்தின் மீது அனுதாபம் உடையவனாக இருக்க வேண்டும். பல்வேறு பக்தர்கள் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவி தேவை. எனவே பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை ஒருவனால் நேரடியாக பயிற்சி செய்ய இயலாவிடனும் அவன் அத்தகைய செயல்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யலாம். எந்த ஒரு முயற்சிக்கும் நிலம், பணம், நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் அவசியம். உதாரணமாக, ஒருவன் வியாபாரம் செய்ய விரும்பினால் தங்குவதற்கான இடம், உபயோகத்திற்கான முதலீடு, உழைப்பாளிகள், வளர்ச்சி அடைய ஒரு நிர்வாகம் ஆகியவை அவனுக்கு தேவைப்படுகின்றன. அதுபோலவே கிருஷ்ணருடைய தொண்டிற்கும் இவை தேவைப்படுகின்றன. ஒரு வேறுபாடு என்னவெனில், ஜட உலகில் ஒருவன் புலனுகர்ச்சிக்காக செயலாற்றுகின்றான். ஆனால் அதே செயலினை கிருஷ்ணரின் திருப்திக்காகவும் செய்ய முடியும். அது ஆன்மீக செயலாகிவிடும். ஒருவனிடம் போதுமான பணம் இருந்தால் அவன் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான ஓர் அலுவலகத்தையோ கோவிலையோ கட்டுவதில் உதவி செய்யலாம், அல்லது புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவலாம். செயல்களில் பல்வேறு துறைகள் உள்ளன. ஒருவன் இச்செயல்களில் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும். ஒருவனால் தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முடியாவிடனும் அவன் தனது வருமானத்தில் ஒரு சிறு பங்கையாவது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக தியாகம் செய்யலாம். கிருஷ்ண உணர்வின் நோக்கத்திற்காக ஒருவன் தானாக முன்வந்து செய்யும் தொண்டு இறையன்பின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெற அவனுக்கு உதவியாக இருக்கும். அதன் பின்னர் அவன் பக்குவம் அடைகிறான். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देवता. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இங்க பக்தி தொண்டின் 10வது ஸ்லோகம் கேட்டுட்டு இருக்கோம். அத்தியாயத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல மயேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷி மயேவ அத ஊர்த்வம் ந சம்சயான்னு சொல்றார். அப்படின்னா மயேவ மன ஆதஸ்வ, எப்போதும் உன்னுடைய மனதை என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்க பயிற்சி செய். மன்மனா பவமத்தோ, அது மாதிரி ஒருபோதும் நீ வேற எந்த சிந்தனையும் இல்லாம
எப்போதும் என்னுடைய சிந்தனையிலே இருக்கிறேன். மயேவ மனாதஸ்வ மை புத்தி நிவேசயா, உன்னுடைய புத்தியையும் என்னுடைய செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக ஈடுபடுத்து. அப்படி நீ உன்னுடைய மனதையும் உன்னுடைய புத்தியையும் எனக்காக நீ செயல்படுத்தும் போது நிச்சயமாக நீ என்னில் வாழ்வாய் அப்படிங்கிறார். இப்போ இது பக்தி தொண்டனுடைய மிக உயர்ந்த நிலை. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல 9வது ஸ்லோகத்துல போன வாரம் நம்ம கேட்டோம், அப்படி அத சித்தம் சமாதாத்தும், உன்னுடைய சித்தம் உன்னுடைய மனசை அப்படி நீ முழுவதுமாக ஈடுபடுத்த முடியல அப்படின்னா நான் சக்னோஷி மை ஸ்திரமாக உன்னால அந்த மாதிரி எப்போதும் என்னுடைய நினைவிலே இருக்க முடியல, உன்னுடைய புத்தியை ஈடுபடுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். இது முடியல அப்படின்னா முதல்ல இருக்கிறது சிறந்தது மையேவ மன ஆதஸ்வ மைய புத்தி நிவேஷய, அதுதான் மிக உயர்ந்த நிலை. அப்படி அது முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுக்கிறார்? அபியாச யோகேன தத்தோ மாம் இச்சாத்தும் தனஞ்சயா. அப்படின்னா என்ன சொல்றார்? பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை செயலாற்றுவாயாக, என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. இப்ப இன்னைக்கு ஸ்லோகத்துல அந்த பக்தி யோக ஒழுக்க நெறிகளை உன்னால கடைபிடிக்க முடியலன்னா, போன வாரம் நம்ம அதை பத்தி விரைவா பேசணும். எடுத்த உடனே ஒருத்தர் வந்த உடனே அவருக்கு 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சொல்லி தினமும் அதிகாலை எழுந்திருக்கணும், மங்கள ஆரத்தில ஈடுபடணும், ஹரே கிருஷ்ணா மந்திரம் 16 மாலை ஜபம் பண்ணணும்னா எடுத்த உடனே எல்லாருக்கும் அது சாத்தியம் ஆயிட போறது கிடையாது இல்லையா? பெரும்பாலானவங்க நம்ம அது ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறமே கஷ்டமா தான் இருக்கு. எடுத்த உடனே எல்லாருக்கும் அது சாத்தியமாகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்றது? சரி, கிருஷ்ணர் இன்னும் ஒரு படி கீழே இறங்கி வர்றார். எப்படியும் நான் உன்னை விட்டுடக்கூடாதுன்றதுல அவர் உறுதியா இருக்கிறார். மையேவ மன ஆதஸ்வ, ஓகே அதெல்லாம் சுவாமி ரொம்ப பெருசு, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு. ஓகே, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை கடைபிடி. அதை கடைபிடிக்கிறது மூலமா நீ என்னை அடைவதற்கான விருப்பத்தை வளர்த்து கொள்வாய் அப்படிங்கிறார். அப்படி முடியலன்னா இன்னைக்கு ஸ்லோகத்தை சொல்றார், பக்தி யோகத்தின் விதிமுறைகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில். 8 சொல்றார், முடியலன்னா 9 முடியலன்னா இப்ப 10வது ஸ்லோகம். எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக, ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். இன்னும் ஒரு படி கீழே வர்றார். நேரடியா பக்தி தொண்டுல ஈடுபட முடியலையா? பக்தி தொண்டுல ஈடுபடக்கூடிய பக்தர்களுக்கு உதவி பண்ண. எப்படியும் நீ ஏதாவது வேலை செய்யற, நீ ஒரு டிரைவரா இருக்கலாம், நீ ஒரு டாக்டரா இருக்கலாம், நீ ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், எப்படியும் அந்த மாதிரியான வேலை செய்வ. இப்போ பக்தர்களுக்கும் பிரச்சாரம் செய்யும் போது இந்த மாதிரி நபர்களோட உதவி தேவைப்படுது. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜன்மாஷ்டமி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கொண்டாடவிருக்கோம். மிகப்பெரிய அளவுல 1,00,000 பேர் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் மிகப்பெரிய அளவுல செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளவு பேருக்கு பிரசாதம் நம்ம விநியோகம் பண்ணணும், நாள் முழுக்க நிகழ்ச்சிகள் இருக்கணும், அதுக்கான பந்தல் அமைக்கணும், அதுக்கான நிறைய ஏற்பாடுகள், நிறைய பக்தர்களுடைய உழைப்பு அதுல இருக்கு. இப்போ வெறுமனே பக்தர்கள் மட்டுமே உழைத்தால் மட்டும் அந்த விழா வெற்றி அடைஞ்சிருமான்னா கிடையாது. பக்தர்கள் தன்னை சுத்தி இருக்கிறவங்கள சேவையில ஈடுபடுத்த முயற்சிக்கிறாங்க. நேரடியா அவங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்போஸ் பண்ணனா தப்பு கிடையாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. கிருஷ்ணர் அது முடியலன்ற பட்சத்துல அடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா சிறந்தது மையேவ மனாதஸ்வ மை புத்தி நிவேஷ, அதுதான் ஃபர்ஸ்ட், முதல் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அது முடியலன்ற பட்சத்துலதான் பக்தி யோக ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க சொன்னார்.
அதுவும் முடியல என்ற பட்சத்துல இந்த மாதிரி நீ ஒரு டிரைவரா, ஓகே. இப்போ ஜென்மாஷ்டமிக்கு பக்தர்கள் நேத்து முந்தா நேத்துல கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் எல்லாம் போய் அரிசி மில்ல அங்க இருக்கிற அரிசி மில் ஓனரை சந்திச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி 1,00,000 பேருக்கு பிரசாத விநியோகம் பண்றோம், நீங்களும் அதுல பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு ஒண்ணு. அவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்சது ஒரு சிப்பம் 2 சிப்பம் அந்த மாதிரி அரிசி அவங்க கொடுக்கும்போது அதை வசூலிக்கிறாங்க. இப்போ வசூல் பண்ணிட்டு ஒரு 2.5 டன் 3 டன் அரிசி வசூல் ஆகுது அப்படின்னா அதை இப்ப நம்ம வேன்லயே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியல. என்ன பண்றோம், உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு வண்டி வச்சிருக்கிறார், அவர்கிட்ட கேட்டா, சரி சுவாமி, கோயிலுக்காக நான் ஒரு சேவை பண்றேன், எனக்கு வாடகை எல்லாரும் மாதிரி கொடுக்க வேணாம், டீசல் செலவுக்கு மட்டும் கொடுங்க, நான் இந்த அரிசியை கொண்டு கோயில்ல இறக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறார். இது ஒரு சேவாக்கம். அவர் நேரடியா இப்போ பக்தி தொண்டு ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கல, ஆனா அவர் இப்போ பக்தி தொண்டு தொடங்கி இருக்கிறார். அது மாதிரி பலவிதமான மக்களை நம்ம இந்த சேவையில ஈடுபடுத்துறோம். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அந்த பணத்தை என்ன பண்றாங்க, தன்னுடைய புலன் இன்பத்துக்காக ஆகார நித்ரா பயமைத்தனம், சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்து கொள்றதுன்ற இந்த அடிப்படை விஷயத்திலிருந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கான எல்லா புலனின்பத்துக்கான விஷயங்கள்லயும் மக்கள் அந்த பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா இப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விழா நடத்துறோம், மாதிரி 1,00,000 பேர் விழாவில் பங்கெடுத்துக்க போறாங்க, எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்றோம், பகவானுக்கு அபிஷேகம் என்ன இருக்கும், பகவானுக்கு அற்புதமான அலங்காரம் என்ன இருக்கும், வரக்கூடிய மக்களுக்கு இந்த விழா செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். ஸோ அதனால நாள் முழுக்க நடக்கக்கூடிய இந்த விழால பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்க போறது. அதனால அதுக்கான பொருள் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறோம், நன்கொடை கேட்கிறோம். இப்போ மக்கள் அந்த மாதிரி நன்கொடை கொடுக்கும்போது அவங்க முந்தைய ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நேரடியான பக்தி தொண்டு விதிமுறைகளை அவங்க கடைபிடிக்கல. ஆனா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கோ அல்லது 10,000 ரூபாயோ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அவங்க உழைக்கிறாங்களோ அந்த உழைப்பு அவங்க கிருஷ்ணருக்காக உழைத்ததாகிறது. இப்ப கிருஷ்ணருக்கு கொடுக்கும் போது அது பக்தி தொண்டாகவே கருதப்படுது. இப்ப இல்லைன்னா என்ன ஆகும், அந்த பணத்தை அவங்களுடைய புலன் இன்பத்துக்காக ஈடுபடுத்துவாங்க. சோ இப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, கருணையோடு, அதனாலதான் சில சமயத்துல பகவானை விட பகவானுடைய பக்தர்கள் கருணை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா பக்தர்கள் இந்த மாதிரி பக்தியில விருப்பம் இல்லாதவர்களுக்கு கூட கருணையை கொடுக்குறாங்க. பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த இயக்கம் பரவி இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் சந்திச்சாரோ எல்லாரையும் எப்படியாவது கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சித்தார். ஷியாமசுந்தர தாஸ்னு பிரபாருடைய ஆரம்ப கால சீடர்ல ஒருத்தர். அவர் இயக்கத்துல சேரும் போது அவருக்கு என்ன பண்றது, என்ன எப்படி சேவை பண்றதுன்னு தெரியல. பிரபாதர் அப்கோர்ஸ் எல்லாருக்கும் உபன்யாசம் கொடுத்தார், கேட்க சொன்னார், பிரசாதம் கொடுத்தார், எல்லாம் பண்ணார். ஆனா அவங்கள சேவையில ஈடுபடுத்தணும்னா ஆரம்ப காலத்துல இவ்வளவு பெரிய இயக்கம் இல்லை, இத்தனை பிரச்சார மையங்கள் இல்லை, விநியோகம் பண்றதுக்கு இவ்வளவு புத்தகங்கள் இல்லை. ஏன்னா அதனால பக்தர்கள் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்க முன்னாடி பிரபாதர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறார். ஒருத்தர் தச்ச வேலை பண்ணிட்டு இருக்கிறார், அவரை ஆசாரியா தச்ச வேலை பண்றவர் ஷியாமசுந்தர் பிரபு. அவரை நீ அந்த வேலை செய். இன்னொருத்தர் கல்லூரியில பேராசிரியரா வேலை செய்யற, நீ போய் அந்த வேலை செய். அந்த வேலை செஞ்சு அதுல வர்ற பணத்தை கொண்டு என்கிட்ட கொடு, அதுதான் உனக்கு சேவா
ஆரம்ப காலத்துல சில பக்தர்கள் அப்படிதான் செயல்பட்டாங்க. ஒருத்தர் வந்து டாக்ஸி டிரைவரா இருந்தார், அவரை போய் வண்டி ஓட்ட சொன்னார். இந்த மாதிரி அவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த மாதிரி சேவையில ஈடுபட்டு அவங்க கொண்டு வர பணத்தை வச்சு பிரச்சார நிகழ்ச்சிகள் நடத்தி பிரச்சாரம் வளர்ந்த பிறகு, பிரச்சார மையங்கள் வளர்ந்த பிறகு அந்த பக்தர்கள் நேரடியான பக்தி தொண்டுல, அப்பவும் பக்தி தொண்டு தான், ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற அனைத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஜென்மாஷ்டமி கலெக்ஷன் பத்தி எல்லாம் நம்ம சொல்றோம், நன்கொடை வசூலிக்கிறது பத்தி. இவங்க எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுக்கறது கிடையாது. ஆனா ஒரு பங்கு அவங்க கொடுக்கும்போது அந்த அளவுக்கான உழைப்பு, அந்த அளவுக்கு அவங்களுடைய நேரத்தை கிருஷ்ணர் சேவைக்காக ஈடுபடுத்திருக்காங்கிறதா எடுத்துக்கொள்றாரு கிருஷ்ணர். சோ அதனால அது பக்தி தொண்டாக்குறது. இது வெவ்வேறு நிலைகள். மையேவ மன ஆதர்சோ, எப்போதும் கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருந்து கிருஷ்ணருக்காகவே எல்லா செயல்களையும் செய்யறதுன்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை என்னும் போது, சரி பக்தி தொண்டு ஒழுக்க நெறிகளை கடைபிடி, அதுவும் முடியல என்னும் போது இந்த மூணாவதா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கிறார். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பார, கொடுக்கிறார். எத்தனை ஆப்ஷன் கொடுப்பார்? நம்ம பாட்டுக்கு நம்ம நிலை வரைக்கும் எல்லாம் கொடுப்பாரான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அப்கோர்ஸ் அடுத்த ஸ்லோகம் அது அடுத்த வாரம் நம்ம கேட்கலாம். பட் இன்னைக்கு ஸ்லோகத்துல கிருஷ்ணன் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார், இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கிறார். என்னது? அவருக்காக செயல்பட சொல்லி கேட்கிறார். பிரபுபாதர் இங்க பொருளுரையில அழகா உதாரணங்கள் கொடுக்கிறார். எப்படி வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா அந்த வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு இடம் தேவை. இப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, போற இடத்துல பிரச்சாரம் வரும்போது அந்த தங்குறதுக்கு ஒரு இடம் கேட்குறாங்க. இப்ப கரூர்ல கூட வந்து நம்ம டிராவலிங் சங்கீர்த்தனை பார்ட்டி வரும்போது இங்க வந்து அப்பப்போ எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் கேட்குறாங்க. உள்ளூர்ல இருக்கிற பக்தர்கள் ஏதாவது ஒரு நபர்களை சந்திச்சு கேட்டு அவங்க வீட்டை ஒரு வாரமோ 10 நாளோ அல்லது ஒரு மாதமோ தங்கியிருந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு உதவி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்படுது, பொருள் உதவி தேவைப்படுது, நிர்வாகம் செய்யறதுக்கு சில பேர் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான உதவிகள் இந்த இயக்கம் வளர்ச்சி அடையணும்னாலும் அதுக்கு தேவை இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், பக்தர்கள் வந்து யாரால என்ன உதவி செய்ய முடியுமோ, இப்போ அரிசி ஆளை வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு சிப்பம் அரிசி கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆனாலும் இப்போ அந்த அரிசி அவங்க கொடுக்கும் போது அதை சமைச்சு அதை கிருஷ்ணருக்காக நைவேத்தியம் செய்து அதை பிரசாதமாக்கி பிரசாதத்தை மற்றவங்களுக்கு விநியோகிக்கும் போது அவருக்கு முழுவதுமாக அந்த அரிசி நன்கொடை கொடுத்ததுக்கான முழு புண்ணியமும் அவருக்கு போய் சேரும். நேரடியா அது கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடியதுன்றதுனால, அது பிரசாதமாக விநியோகிக்கப்படுறதுனால, அதனால எவ்வளவு பேர் புண்ணியம் அடைகிறாங்களோ, அந்த பிரசாதத்தை எவ்வளவு பேர் பாராட்ட போறாங்களோ, எவ்வளவு பேர் அந்த பிரசாதத்தை உண்டு அதனால பக்திக்கு வர்றதுக்கு உதவியா இருக்க போறாங்களோ, இது எல்லா பலனும் அவங்களுக்கு போய் கிடைக்க போகுது. இந்த பக்தின்றது வந்து அதனாலதான் எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமோ, மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்ம கிட்ட இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்டு வர்றது கிடையாது. பக்தி நம்ம கொடுக்கிறோம், பகவானுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். ஏன்னா அதுதான் மிகச்சிறந்த சேவை. இன்னைக்கு இந்த உலகத்துல மக்கள் வந்து எதோ கொடுக்கறதுக்காக முயற்சிக்கிறாங்க இல்லையா? சிலர் கண்ணை கொடுக்குறாங்க, சிலர் ரத்தம் கொடுக்குறாங்க, சிலர் சாப்பாடு கொடுக்குறாங்க, சிலர் துணி கொடுக்குறாங்க, சிலர் படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி பல விஷயங்களை கொடுக்கறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலேயே அவங்களுக்கு உதவி பண்றது கிடையாது. ஏன்னா அது அவங்கள இந்த பௌதிக உலகத்திலேயே இருக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுது. பௌதிக உலகத்துல இருக்கிற அசௌகரியத்தை கொஞ்சம் சௌகரியப்படுத்தி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா
இந்த கிருஷ்ண பக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற அசௌகரியத்தை மொத்தமாக வேரோட பிடுங்கி எறிய பார்க்குது. இனி உனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. யாரு இந்த பக்தியை தொடங்கிடுறாங்களோ, பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ, அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிருஷ்ணர் அவங்களுக்கு அந்த சேவைக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவங்க சேவையில தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வந்தாங்கன்னா, ஒரு நாள் அவங்க முழுமையா பக்தி தொண்டுல ஈடுபட்டு ஒழுக்க நெறி விதிகளை கடைபிடிச்சு பக்தர்களாகி ஒரு நாள் அவங்களும் மையேவ மன ஆதஸ்வ என்ற அந்த மிக உயர்ந்த பக்தி நிலைக்கு வந்து பக்தியில பூரணத்துவத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ பக்தர்களை நம்ம அந்த மாதிரி அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். நடைமுறை அனுபவத்துல இந்த மாதிரி பொருள் உதவி பண்ணவங்க அல்லது ஏதாவது ஒரு விதத்துல அவங்க உதவி பண்ணிருப்பாங்க. ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய சங்கம் இருந்துட்டே இருக்க அவங்களும் நல்ல ஒரு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பக்தி பிரச்சாரகரா அல்லது பயிற்சியாளரா மாறுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் இங்க கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்பு. ஸோ இங்க சில பிரபுபாத பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறு பங்கையாவது மக்களுக்கு சம்பாதிக்கிறது, இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, அதுல ஒரு சிறு பங்கையாவது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்காக தியாகம் செய்யலாம். கிருஷ்ண உணர்வில் நோக்கத்திற்காக ஒருவன் தானாக முன்வந்து செய்யும் தொண்டு இறை அன்பின் உயர்நிலைக்கு ஏற்ற பெற அவனுக்கு உதவியாக இருக்கும். பகவான் மீதான தூய்மையான அன்பு, பகவத் பிரேமை அப்படின்ற அந்த மிக உயர்ந்த விஷயத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. அதனால்தான் இந்த பக்தி தொண்டு, இந்த சேவையில ஈடுபடும் போது பக்தர்கள் வந்து கூச்சப்படவோ அல்லது ஏன்னா சங்கடப்படவோ கூடவே அவசியமே கிடையாது. யார வேணா நம்ம அணுகலாம். இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ண சேவையில் ஈடுபடுறேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சேவை வந்து அவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம். அதனால அடையக்கூடிய பலன் என்னன்றதை அவங்க முதல்ல எடுத்த உடனே உணர முடியாம போகலாம். இதனால எனக்கு என்ன லாபம்? ஏன்னா இன்னைக்கு பொதுவா பௌதிக உலகத்துல யார் எதை செய்யறதுனாலும் அதனால நமக்கு என்ன லாபம்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பலனை அடைய முடியும் அப்படின்னா அது இந்த மாதிரி பக்தி தொண்டில் ஈடுபடுறதுதான். அவங்களுக்கு இப்ப ஒரு சிலர் வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ரத்தம் கொடுக்கிறது, கண் கொடுக்கிறது, அல்லது உடல் உறுப்புகளை தானம் பண்றது, அல்லது வேற எத்தனையோ விதமான சேவைகள்ல இன்னைக்கு மக்கள் ஈடுபடுறாங்க. இப்போ அந்த மாதிரி செய்யறது மூலமா அவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கலாம், அல்லது அதை விளம்பரப்படுத்தி அதனால அவங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கலாம். அதுக்காகவும் பல பேர் பண்றாங்க இல்லையா? ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டு உடனே அதை செல்ஃபி வீடியோ எடுத்து இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போட்டு அதுக்கு ஒரு 100 லைக்ஸ் வாங்குறது தான் வந்து இன்னைக்கு ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு. கேட்டா இதை பார்த்துட்டு இன்னும் பல பேர் இந்த மாதிரி உற்சாகம் அடைவாங்க அப்படின்றாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? இப்ப மகாபாரதத்துல கர்ணனை பெருமையா பேசுறவங்க கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அவன் கொடுக்கறது வலது கையில கொடுக்கறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கொடுப்பான் அப்படின்னு. அப்படி கொடுத்ததை வந்து அப்படிப்பட்ட வள்ளல்களை பெருமையா பேசியிருக்கிற சமுதாயம் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதையே 100 பேர் லைக்ஸ் போடணும் அப்படின்றதுக்காகவே செய்யறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல நம்ம போய் நன்கொடை கேட்டாலோ அல்லது ஏதாவது சேவையில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலோ மக்கள் யோசிச்சு பார்க்கலாம், இதனால நமக்கு என்ன பலன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்கலாம் கூட. ஆனால் நம்ம சொன்னா கூட அவங்களால இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு எளிதான ஒரு சின்ன விஷயம் கிடையாது அவங்க அடையக்கூடிய பலன். என்னைக்கு இருந்தாலும் இந்த பக்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு நிரந்தரமான கணக்கு. பகவானுடைய கணக்குல வந்து உங்க பேர் ஃபர்ஸ்ட் பதிவு ஆயிடுச்சு அப்படின்னாலே
நீங்க ஒரு ஒரு குண்டூசிய கொடுத்தீங்க கிருஷ்ண சேவைக்காக அப்படின்னா கூட உடனே உங்க பேர் பதிவாயிடும். பதிவாயிடுச்சு அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப அது அடுத்த நாளா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், அடுத்த பிறவியா இருக்கலாம், அடுத்த ஏன்னா யுகத்திலயா இருக்கலாம், எப்பனாலும் மறுபடியும் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண சேவைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மறுபடியும் ஒரே ஒரு குண்டூசி மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த குண்டூசியும் கணக்குல ஏத்துக்கப்படும். இப்போ உங்க கணக்குல 2 குண்டூசி வரவு என்ன, அந்த கணக்கு அழியவே போறது கிடையாது, நிரந்தரமானது. அதுதான் இந்த பக்தியில் இருக்கிற ஒரு பெரிய விசேஷம். இப்போ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ரத்தம் கொடுக்கறதோ அல்லது கண் கொடுக்கறதோ அல்லது வேற என்ன நீங்க தானம் பண்ணாலும் அது இந்த சரீரத்தை நீங்க விட்ட மாத்திரத்துல அதுக்கான கணக்கு முடிஞ்சு போயிடுது, க்ளோஸ். மேக்சிமம் அடுத்த பிறவியில உங்களுக்கு செய்த புண்ணியம் உண்மையிலேயே அதிகமா இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு பௌதிக வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது அதிகபட்சமா நீங்க சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கலாம். உங்க இன்பம் அனுபவிச்சு முடிச்ச உடனே உங்க அக்கௌண்ட் க்ளோஸ், அவ்வளவுதான். மறுபடியும் நீங்க நிறைய இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னா அந்த அக்கௌண்ட்ல மறுபடியும் நீங்க பணமும் போட்டுட்டே இருக்கணும். பணம் இருந்துகிட்டே இருந்தா தான் நீங்க அனுபவிக்க முடியும். ஆனா பக்தி தொண்டு அப்படி கிடையாது. அந்த அக்கௌண்ட் எப்பவும் க்ளோஸ் ஆகுறதே கிடையாது, அதுல இழப்புன்றதே கிடையாது, என்னைக்கு குறையறதே கிடையாது. அது எவ்வளவு எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, அது குறையறதே கிடையாது. அதனால இந்த பக்தி அப்படின்றது நான் மனித பிறவியில் இருக்கிற நமக்கு உண்மையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சுவார்த்தகதையும் விஷ்ணுவை அடையிறது தான் சுவார்த்தம். நம்முடைய உண்மையான நன்மை, நமக்கான உண்மையான பலன் அப்படின்னா அது பகவான் விஷ்ணுவ இடத்துல நம்ம சரணடைறது, பகவான் கிருஷ்ணர் இடத்துல நம்ம சரணடைறது. அத்தைவிது ஸ்வார்த்தகதையும் விஷ்ணு துராசையாவே பகிரார்த்தமானினா. ஆனா ஏன் மக்கள் அந்த மாதிரி தங்களுடைய உண்மையான நலனுக்காக சரணடையாம வேற எத்தனையோ பகிரார்த்தமானினா இந்த பௌதிக சக்தியான மாயாவ இடத்துல சரணடைஞ்சு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா துராசை, அவங்களுடைய ஆசை ரொம்ப மோசமானதா இருக்கு. அவங்க புலன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு புலன் இன்பம் அப்படின்னாலே அது இன்பமே கிடையாது அதுல, ஆனா அது துக்கத்துக்கு காரணமானதுங்கிற. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போக துக்க யோனய ஏவத்தே. எப்படிங்க புலன் இன்பம்னு சொல்லிதானே நம்ம அதை அடைய முயற்சிக்கிறோம். விதவிதமா சாப்பிட முயற்சிக்கிறாங்க மக்கள் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியமான சமையல் கலையெல்லாம் மக்கள் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ அமெரிக்கா கிச்சன், இத்தாலியன் கிச்சன், சைனீஸ் கிச்சன் எல்லாம் இன்னைக்கு எல்லா ஊர்கள்லயும் வந்துட்டு இருக்கு, பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவையும் மக்கள் சாப்பிட்டு பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உடை உடுத்துறதா இருக்கட்டும், நம்முடைய பாரம்பரிய உடையெல்லாம் காணாம போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இப்படிதான் பேண்ட் சட்டையோட தான் சுத்துறோம் எங்க பார்த்தாலும். பிறக்கும் போதே இப்ப எல்லாம் குழந்தை பேண்டோட தான் வரமா நடம் பிடிக்கிறதாட்டு இருக்குது. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்லாம் பொது இடங்கள்ல வாய்களே பேசுவாங்க, ஆனா இதுல யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க, பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் கூட. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் புலன் இன்பத்துக்காக உலகத்துல எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான இன்பத்தை அடையலாம் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனா அல்டிமேட்டா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல எதுலயுமே இன்பமே கிடையாது, அது இன்பமே கிடையாது. இன்பம்னு நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்க, இதுல இன்பமே கிடையாது. துக்க யோனாய ஏவத்தே, அது துன்பத்துக்கு தான் காரணமா அமையுது அப்படிங்கிறார். எப்படிங்க இது முரண்பாடா தெரியுது?
முன்னெல்லாம் மக்கள்கிட்ட செல்போன் இல்லை, இப்பெல்லாம் வந்து செல்போன் இருக்குது, எவ்வளவு வசதியா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் யாரை வேணாலும் கூப்பிடலாம், உலகத்துல எந்த பகுதியில இருக்கிறவங்க கூட வேணாலும் பேசலாம். இதெல்லாம் வசதி தானே, இதெல்லாம் சந்தோஷத்தை தானே கொடுக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இன்னைக்கு இந்த மின்சாரம், மின் விளக்கு, வீட்டுல என்ன டிவி, மிக்சி, கிரைண்டர், இப்படி எதை எடுத்தாலும் இன்னைக்கு நமக்கு வசதியை ஏற்படுத்தியிருக்கு, இது சௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு, இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதனாலதானே இது எல்லாமே வாங்கி போடுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் அதை வாங்கி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா உண்மை எதுவா? அதனால மக்களுடைய சந்தோஷம் அதிகமா இருக்கா? மக்களுடைய அமைதி குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு அமைதின்னா என்னன்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லையா? போன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் ஞாபக சக்தி எவ்வளவு இருந்தது யோசிச்சு பாருங்க. செல்போன் வர்றதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் போன் மட்டும் இருக்கிற காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் 100 நம்பர் 150 நம்பர் அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. பேரை சொன்னா டக்குன்னு அப்படியே நம்பரை சொல்லுவாங்க, டைரியே பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கே வந்து ஒரு 15-20 நம்பர். அப்ப எனக்கு போனே கிடையாது, போன்ல யார்கிட்டையும் பேசவே முடியாது. ஆனாலும் ஆசிரமத்துல சேர்ந்த புதுசுல கோயில்ல போன் இருக்கும், லேண்ட்லைன் போன் இருக்கும், சில பக்தர்கள்ட்ட செல்போன் இருக்கும். அவங்க நம்பர் எல்லாம் வந்து எனக்கு மனப்பாடமா தெரியும். ஏன் நான் செல்போன் எனக்கு கோயில்ல செல்போன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்பர் எல்லாம் மனப்பாடமா தெரியும். அந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் வந்து 500 நம்பர் எல்லாம் மனப்பாடமா வச்சிருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட நம்பரே பார்க்கணும்னா உடனே போனை தான் பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம நம்பரே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு 3-4 நம்பர் வச்சிருக்கிறாங்க. ஒரே போன்ல 3 சிம் 4 சிம் வந்துருச்சு இல்லையா? அது இல்லாம 3 போன் 4 போன் வேற வச்சுக்கிறாங்க. போன் வேற 3-4 வச்சுக்கிறாங்க. 2 போன்லாம் இன்னைக்கு என்ன 2 தான் இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. சோ என்னென்ன இதெல்லாம் எதுக்காக இது நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு சௌகரியத்தை கொடுத்துருக்கு, இது சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே இது சௌகரியத்தையும் கொடுக்கல, சந்தோஷத்தையும் கொடுக்கல, அமைதியையும் கொடுக்கல. மாறாக இதனால பலவிதமான வியாதிகள் பெருகி இருக்கு. என்ன உரல்ல அரிசிய கொத்தி, என்ன ஆட்டுக்கல்ல மாவை ஆட்டி சமையல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல பெண்களுக்கு இன்னைக்கு அளவுக்கு நிறைய உடல் எடை கூடல, அவங்க வந்து பல வியாதிகளை சந்திக்கல. இன்னைக்கு எடுத்தது பிடிச்சதுக்கெல்லாம் பல மருந்துகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான வியாதிகள், மன அழுத்தம் நிறைய இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு, தூங்க மாட்டேங்கிறாங்க ராத்திரியில. பார்த்துக்கிட்டே ராத்திரி முழுதா இருக்காங்க. ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. தூக்கம் குறைஞ்சது அப்படின்னாலே உடல்ல பல உபாதைகள் வந்துடும், மனசளவுலையும் அதனால பாதிக்கப்படுவோம். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். எல்லாரும் இப்ப இதை பத்தியும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து எப்படின்னா கைவிட முடியல அவங்களுக்கு. தமிழ்ல ஒரு இது சொல்லுவாங்க, இந்த நாய்க்கு சுடுகளி போட்ட மாதிரி. அப்படி அது வந்து விடவும் கூடாது, ஆனா அது சாப்பிடவும் முடியாது, ஏன்னா அது ரொம்ப சூடா இருக்கும். இப்போ இது ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. இதனுடைய விளைவு வந்து எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்றது மக்களுக்கு தெரியுது. ஆனா அதை கைவிடவும் மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் எல்லாமே. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற துக்க யோனவே ஏமத்தே. ஏன்னா மக்கள் வந்து என்னன்னா எதுவா இருந்தாலும் அதை ஒரு அளவோடு பயன்படுத்தணும்ன்ற கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடையாது. மேக்சிமம் அதிகபட்சம் எவ்வளவு அதை நம்ம வந்து பயன்படுத்தணுமோ அவ்வளவு பயன்படுத்தணும்னு பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இப்ப பக்தர்களும் வந்து
பயன்படுத்துறாங்க, செல்போன் பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, யூடியூப்ல போடுறாங்க, எல்லாம் டெக்னாலஜியும் பயன்படுத்துறாங்க. ஆனா அது அளவோட பயன்படுத்துற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுவும் கிருஷ்ண சேவைக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அது தப்பே கிடையாது. இப்ப இந்த செல்போன் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறோம் அப்படின்னா இது இது வந்து இந்த படைப்புக்கான பூரணத்துவத்தை அடையிறது. இதை தவிர மற்றது எல்லாரும் பயன்படுத்துறது அது பயன்பாடு கிடையாது, அது துஷ்பிரயோகம். இயற்கையை வந்து அவங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப நீங்க ஒரு விஷயத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்களோ அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாங்க. அதனாலதான் மக்கள் நாளுக்கு நாள் பலவிதமான பிரச்சனைகளை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு, குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. மக்கள்கிட்ட நற்குணங்கள் கிடையாது. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து இந்த அபார்ட்மெண்ட் கட்டி விற்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஒரு பெரிய விளம்பரம் போட்டிருக்காங்க. சில அது நான் பார்த்து கூட 3-4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பெரிய விளம்பர போர்டு அதுல வந்து போட்டிருக்காங்க, இந்த ஏரியாவில நாங்க வந்து அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா பேரை போட்டு, அந்த அபார்ட்மெண்டோட விசேஷம் என்ன அப்படின்னா அந்த அபார்ட்மெண்டோட கதவோட லாக்கிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைச்சிருக்கோன்றாங்க. என்னன்னு கேட்டா முதல்ல ஒரு இரும்பு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷலான வடிவமைக்கப்பட்ட ஒரு பூட்டு. அந்த பூட்டு வேற எந்த சாவி போட்டாலும் என்ன பண்ணாலும் திறக்க முடியாது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவதா இன்னொரு சாவி போடணும் அதே ரூம்ல. அந்த டோரை திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு டோர் இருக்கும், அதுக்கு ஒரு சாவி. இப்படி 3 ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பூட்டு போட்டு உங்களுக்கு கதவு அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அதை விளம்பரப்படுத்துறாங்க. அப்படின்னா இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா என்ன? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அவ்வளவு அயோக்கியனா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அததான் இங்க மறைமுகமா சொல்றாங்க. பக்கத்துல இருக்கவன யாரையும் நம்பாத. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்திலேயே எங்க ஊர்ல கிராமத்துல எல்லாம் வீட்டை அப்படியே திறந்து விட்டுட்டே போயிடுவாங்க. வீட்டுல வந்து ஆண்கள்லாம் ஏதாவது வெளியில வேலைக்கு போயிடுவாங்க, தோட்டத்துல அங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெண்களும் சில சமயத்துல வயல்ல வேலை செய்யறதுக்கு போயிடுவாங்க. குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டு திறந்தே தான் இருக்கும், பயமே இருக்காது. பல முறை எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டுல இவங்க வீட்டுல தாகம் எடுத்ததுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு யார் வீட்டுல வேணா போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். சரி, நிறைய தடவை சாப்பிடுறதும் கூட அப்படிதான், யாரும் ஒண்ணும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி சிட்டில அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்க எல்லாம் அது மாதிரி செஞ்சிட முடியுமா? யாருன்னே தெரியலைங்க உங்களுக்கு. பக்கத்து பிளாட்லயே வாழ்றவங்க பேர் என்னன்னு தெரியல, அவங்க யாருன்னே தெரியாம வாழ்றாங்க வருஷ கணக்குல. ஒரே அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்க தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சென்னையில எல்லாம் இது வந்து நார்மலான ஒரு விஷயம். பக்கத்து பிளாட்ல நீங்க ஓகே, இந்த பிளாட்ல வந்து என்ன ஒரு 40-50 ஃப்ளோர் இருக்கு, அதுல ஏதோ ஒரு இடத்துல வாழ்ற அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் டோர் உங்களுக்கு அடுத்த கதவை அவங்களே வந்து யாருன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அப்ப இது எப்படி இந்த சமுதாயம் வந்து முன்னேறியதாக நம்ம கருதுறது, எப்படி இது மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதாக கருதப்படுறது? அது எல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணன் இங்க தெளிவா சொல்ற, துக்க யோனையே இது துன்பத்துக்கு தான் காரணமா இருக்கு. இந்த புலன் இன்பம், இந்த புலன்களின் தொடர்பினால் வரக்கூடிய இன்பம் எதுவுமே இன்பமே கிடையாது. சோ உண்மையான இன்பம் அப்படின்றது இந்த புலன்கள் பௌத்திகமானது. பௌத்திகமான புலன்கள் ஆன்மீகமான ஆத்மாவுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அது சாத்தியமே கிடையாது. சிம்பிளான லாஜிக், அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய பெரிய தத்துவவாதியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆத்மா ஆன்மீகமானது, முற்றிலும் அது வேறுபட்ட இயற்கை கொண்டது, அது நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவுபூர்வமானது,
ஆனா இந்த சரீரம் முற்றிலும் மாறுபட்ட தன்மை கொண்டிருக்கிறது. எப்படி இதுவும் இதுவும் சேர்ந்து சந்தோஷத்தை உண்டாக்க முடியும்? சம்மந்தமே இல்லையே. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, சரிங்க கல்யாணம் தானே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவளையை கொண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ இந்த தவளைய அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? பரவாயில்லைங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கிடையாது. ஏன்னா அது வேறுபட்ட உயிர்வாளி, இது வேறுபட்ட கம்ப்ளீட்டா வேற குணாதிசயங்கள் கொண்ட ஒரு உயிர்வாளி. ஆணும் பெண்ணுமே ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, பல பிரச்சனைகள் வருது. மனிதர்கள்னு ஒரே இனமா இருந்தா கூட அதையே புரிஞ்சுக்க முடியல. நீங்க கம்ப்ளீட்டா வேற இனத்தை திருமணம் பண்ணிட்டுனா எப்படி போய் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனைக்கும் இதுவும் ஜட சரீரம் தான், இந்த தவளைக்கும் ஜட சரீரம் தான் இருக்கு. ஆனா இது அப்படியே முற்றிலும் மாறுபட்டது. இந்த சரீரம் பௌத்திகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. ஆனா ஆத்மாவுக்கு இந்த பௌத்திகமான சரீரம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அதனாலதான் இந்த உலகத்துல எவ்வளவு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னேற்றம் இப்படின்னு எதெல்லாம் நம்ம அடையிறோமோ எதுவுமே நமக்கு திருப்தி கொடுக்கறது கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி போனுன்னா என்னன்னே தெரியாத இருந்த நமக்கு இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு இல்லையா? சாதாரண பட்டன் போன்லாம் போய் இன்னைக்கு ஸ்மார்ட் போனு எல்லார் கையிலயும், ஆல்மோஸ்ட் எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல ஒன்றும் டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை, இதுக்கு மேல இன்னும் இதை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, 3Gல இருந்து 4G வந்தாச்சு, இப்ப 5G வர போகுது, இதுக்கு மேல என்னதுக்கு அப்படின்னு நிறுத்திட போறாங்களா? கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்தது எதுவும் திருப்தியை கொடுக்கல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பௌதிக விஷயங்கள் நமக்கு சேர்த்து வச்சாலும் எதுவும் சந்தோஷத்தை கொடுக்க கிடையாது. அதுக்கு நிரூபணமே இப்ப இருக்கிற இந்த மக்கள் இன்னும் வேணும்னு ஏங்குறதும் அதுக்காக முயற்சிக்கிறதும் தான் அதுக்கான நிரூபணமே. இப்போ பணம் இல்லாதவனுக்கு, பணம் இருக்கிற அம்பானியோ பில்கேட்ஸையோ இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரங்கள் எல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. எனக்கெல்லாம் இவ்வளவு இருக்குதே, நமக்கு அதுல ஒரு 10%, ஒரு 1% இருந்தா கூட போதுமே அப்படின்னு கனவுலயே வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ. ஆனா அந்த மக்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்காங்களா? இவ்வளவு சம்பாதிச்சும் இன்னமும் சம்பாதிச்சுட்டு தானே இருக்கான். அம்பானியோ பில்கேட்ஸோ அல்லது வேற யாரோ உலக பெரிய பணக்காரர்கள்ல யாராவது இதுவரைக்கும் நான் இவ்வளவு சம்பாதிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிசினஸ் பண்றத நிறுத்தி இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டே தான் இருக்காங்க. இருக்கிற பணத்தை வச்சு செலவழிச்சாலே பல ஜென்மங்களுக்கு, பல தலைமுறைகள் செலவழிச்சா கூட தீராது, அவ்வளவு பணம் இருக்கு இல்லையா? இனி சம்பாதிக்க வேணாம். இன்னைக்கு பாருங்க, இந்த தேதியில 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2024ஆம் தேதியோட நான் வியாபாரம் பண்றத சம்பாதிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அம்பானி நிறுத்தினா, இருக்கிற சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவுலாம் எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது, தோராயமா சொல்லணும்னா கூட குறைஞ்சபட்சம் நீங்க எவ்வளவுதான் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் பல தலைமுறைகள், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும் இல்லையா? அதுதான் உண்மை. ஆனா யாராவது அப்படி நிறுத்துறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அடைஞ்சதையும் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கல, இவ்வளவு சம்பாதிச்சும் கூட அவங்க திருப்தி அடையலைன்னு தான் அர்த்தம். அதுதான் கிருஷ்ணன் சொல்றார், இது துன்பத்துக்கு தான் காரணமா இருக்கும். நீ மேலும் மேலும் உழைக்கிற அப்படின்னா, யாருக்காவது வேலை செஞ்சு உழைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? சந்தோஷமா போய் உழைக்கிறோமா? ஏண்டா வேலை செய்யறோம் அப்படின்னு தான் இருக்கு. ஒரு நாள் வீட்டுல கொஞ்சம் ஓய்வா நம்ம ஜாலியா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் வேலைக்கு போறவங்க எல்லாருமே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைக்கிறது துன்பத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது, வலியை கொடுக்குறது, சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போ இவன் உழைச்சிட்டே இருக்கானே, அவ்வளவு கோடி வந்தும் உழைச்சிட்டே இருக்கானே, அப்ப அவன் எங்க சந்தோஷமா இருக்கான்? சிம்பிளான லாஜிக் தானே. திருப்தி அடைஞ்சவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? போதும்பா, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி நிலையை அடைய முடியாத இருக்கும்போது, அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துருச்சு, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இனியும் சம்பாதிச்சு நான் ஒன்றும் என்ன ஒரு நாளைக்கு ஒரு 2000 இட்லி, ஒரு 4000 தோசை அப்படின்லாம் சாப்பிட போறது கிடையாது. எப்படின்னாலும் எல்லாரும் சாப்பிட்றத விட குறைவா தான் நான் சாப்பிட போறேன். ஏன்னா எனக்கு இந்த உயிரை காப்பாத்திக்கணும், இந்த உடலை வச்சு அனுபவிக்கணும், இருக்கிற பணத்தை காப்பாற்றணும் அப்படின்ற இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சாப்பிட்றத கூட அளந்து அளந்துதான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. சரி, இனிமே சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு வரலாறுல யாராவது ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அன்லஸ் அவங்க பக்தி பாதைக்கு பகவான் எப்படி பரமபுருஷ பகவான் அவர் தான் எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்றார், நம்ம எல்லாரும் அவருடைய சேவகன் அப்படின்றத உணர்ந்து பக்தரான பிறகு அவங்க நிறுத்தினால் ஒழிய சாத்தியமே கிடையாது. அதனாலதான் இப்போ அவ்வளவு முயற்சி பண்ணியும் திருப்தி அடையாத ஒரு விஷயத்துக்காக, திருப்தி கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு முயற்சிக்கணும்? எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடுறது என்னவோ, என்ன ஒரு வேலையோ 2 வேலையோ வயிற்றுக்கு தேவையான கொஞ்சம் உணவு, கொடுத்துக்கிறதுக்கு ஒரு உடை, இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம், இந்த அத்தியாவசிய தேவைகள் பகவானுடைய படைப்புல தாராளமா இருக்கு. எல்லாருக்கும் தேவையான படைப்பு பகவான் படைச்சிருக்கிறார். இதை உணர்ந்துட்டு நம்ம பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்றதுதான் பகவானுடைய விருப்பம். அதுக்காக தான் பகவத்கீதையில நமக்கு சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜான்னு சொல்லி எல்லா வேதத்தின் சாராம்சமாக, இந்த கீதையினுடைய சாராம்சமாக சொல்லியிருந்தாலும் கூட அப்படி முழுவதுமா அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சரணடைய முடியலன்னாலும் அடுத்தடுத்த லெவல்ல நமக்கு வேற வேற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே வர. சோ அடுத்த ஸ்லோகத்துல வேற என்ன ஆப்ஷன் கொடுக்கிறாருன்றது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அம்பானி எல்லாரும் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க வேர்ல்டு வகையில எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த சர்வீஸுமே பௌதிகமான விஷயமா இருக்கிறதுனால வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேலை அவங்க கொடுக்கல. அவங்க ஏன்னா எல்லாரும் வேலை செய்யறதுனால அவங்களுக்கும் வருமானம் வருது இல்ல, மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்காகவா அவர் இவ்வளவு பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு? லாபம் இல்லைன்னா அவர் செய்வாரா? ஒரு புது பிசினஸ் தொடங்குறாங்கன்னா எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுன்றதுக்காக மட்டுமே எந்த முதலாளியாவது ஏதாவது வியாபாரத்தை தொடங்குறாங்களா சொல்லுங்க? கிடையாது. அப்படி செஞ்சா அது சேவைன்னு நீங்க சொல்லலாம். ஈவன் அப்படியே செஞ்சா கூட அது சேவை கிடையாது. ஏன்னா அது வெறும் உடல் அளவுல தான் அவங்களுக்கு உதவி பண்ணும். ஆனா உதவின்றது ஆத்ம சந்தோஷத்துக்கானதாக இருக்கணும். அதுதான் உண்மையான உதவி. அதனாலதான் பக்தர் அல்லாதவர்கள் யாருமே யாருக்கும் உதவி பண்ண முடியாது உண்மையிலேயே. ஏன்னா அவங்களுக்கு உதவின்னா என்னன்னு தெரியாது. அதனாலதான் முதல்ல நம்ம பக்தர் ஆகணும். பக்தர் ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ உண்மையிலேயே எது உதவின்றது நமக்கு தெரியும். அது நம்ம செய்யும் போது உண்மையிலேயே உதவி பெறுபவர்களும் உதவி செய்பவர்களும் பலனடைறாங்க. அப்படி இல்லைன்னா உதவி பெறுபவர்களும் பலனடைறது இல்லை, உதவி செய்யறவங்களும் பலனடைறது கிடையாது. ஏன்னா 2 பேருமே மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துல பிறக்கணும், மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்ப சுழற்சியிலேயே சுழண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப அழகா நமக்கு விளக்குறார். இப்போ நான் ஒரு வியாதியஸ்தனா போய் மருத்துவரை பார்க்கிறேன். மருத்துவர் என்னுடைய வியாதி குணமாகிறதுக்காக 2 விஷயம் பண்றார். ஒண்ணு வியாதிக்கான மருந்து கொடுக்கிறார், 2வது உணவு கட்டுப்பாடு சொல்றார். உனக்கு வயிறுல பிரச்சனை இருக்கு, கடினமான உணவு சாப்பிடக்கூடாது, ரொம்ப நீராகாரமா தான் சாப்பிடணும்
அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் கொடுக்கிறார். இப்போ இது தெரியாத போது என்ன வீட்டுல இருக்கிறவங்க, என்னையா அவன் டாக்டர் என்ன படிச்சிருக்கான், இவனுக்கு உடம்பே சரியில்லை, இவனுக்கு போய் சாப்பிடாது, இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணா எப்படி குணமாகும்? நல்லா சாப்பிட்டாதானே சத்து கிடைக்கும் இல்லையா? வீட்டுல பெரியவங்க எல்லாம் சில பேர் அப்படிதான் பேசுவாங்க. நல்லா சாப்பிடுப்பா, அப்பதான் வந்து அப்படின்னு சொல்லி நீங்க பரோட்டாவும் குருமாவும் கொடுத்தா ஏற்கனவே இவனுக்கு வயித்தால போயிட்டு இருக்கு. நார்மலா இருக்கிறவங்களே பரோட்டா சாப்பிட்டா ஜீரணிக்கிறது கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எப்படி அது உதவி ஆகும்? இவனோட பார்வையில என்னவோ அவன் நினைக்கிறான் நான் உதவி பண்றேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அது உதவியா? உபத்திரம் தான் இல்லையா? அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் ஓகே, இப்ப வந்து ஒருத்தனுக்கு பார்வை இல்லாம இருக்கு. இப்ப பார்வை இல்லாம இருக்கும்போது இவ்வளவு பேர் உலகத்துல பார்வையோடு இருக்காங்க, எனக்கு ஏன் பார்வை இல்லாம போச்சு? அந்த கேள்வி அவனுக்குள்ள எழும் இல்லையா? இப்ப அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்கு. இப்ப டக்குன்னு நீங்க வரீங்க, எனக்கு கண்ணை கொடுத்துடுறீங்க, நான் அதை பத்தி யோசிப்பேனா? நான் அதை பத்தி யோசிக்கவே போறது கிடையாது அதுக்கப்புறம் என் லைஃப்ல. மாறாக அதை பத்தி யோசிச்சு அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பதிலா இப்ப கண்ணு கிடைச்சதுனால இன்னும் அதிகமா புலன் இன்பத்துல ஈடுபடுறதுக்கு டிவியில நான் காமம், குரோதம், லோபம் என்னென்னத்தெல்லாம் தூண்டக்கூடிய காட்சிகள் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து புலன் இன்பத்தை அதிகரிச்சு நான் இன்னும் அதல பாதாளத்துக்கு போவேன். நீங்க எனக்கு உதவி பண்றேன்ற பேர்ல என் வாழ்க்கையை இன்னும் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான புரிதல், இதுதான் உண்மை. இது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அதனாலதான் எது உண்மையிலேயே உதவின்னு தெரியாம நம்ம செய்யும் போது அது உதவி கிடையாத உபத்திரம் தான். ஹரே கிருஷ்ணன். பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய்.